அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார்சாமி. இன்றைக்கி நம்ம இந்த தளத்தில் யார் அறிமுகப்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பியூலா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து 2 வீலர் 4 வீலர் அதுக்கெல்லாம் வந்து பேட்ரி ஷோரூம் வச்சுருக்காங்க. அவங்களுடைய பிஸ்னஸை பற்றி இங்கே பேச வந்திருக்காங்க. வாங்க. அவையோர் அனைவருக்கும் வணக்கங்க. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் பியூலா. இங்கே பேட்ரி ஷோரூம் ஒன்று நாங்கள் இங்கே வச்சுருக்குறோம். நான் எப்படி ஆரம்பித்தோன்னா, என் சன்னுக்காக அதை ஆரம்பித்தோங்க. நான் காலேஜில் லெக்சரராக இருந்தேன். அதை ரிசைன் பண்ணிவிட்டு வந்து சன்னோட இது பிஸ்னஸ் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக சேர்ந்து நாங்கள் பேட்ரி ஷோரூம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அது சிவானந்த காலனியில் இருக்குங்க. இப்போ இந்த பேட்ரி பற்றி உங்களுக்கு சின்னதாக ஒரு அறிமுகப்படுத்தணும், ஒரு அவேர்னஸு கூட நம்ம கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். பேட்ரிஸ் எல்லா ஃபீல்டுலேயுமே எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே பேட்ரிஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸில் 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ், டொமஸ்டிக்கு யூபிஎஸ் பேட்ரிஸு, சோலார் பேனல்ஸ், டொமஸ்டிக் பேனல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பேனல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸில் இண்டஸ்ட்ரியல் பேட்ரிஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அக்ரிகல்ச்சுரல் இண்டஸ்ட்ரியில் களை எடுக்கிற மெஷின்லேருந்து சின்ன சின்ன மெஷின்களுக்கு எல்லாத்துக்குமே பூச்சி தெளிப்பான், மருந்து தெளிப்பான்களுக்கு கூட பேட்ரிஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த பேட்ரிஸு எல்லா பிராண்டட் பேட்ரிஸும் டீலர் எடுத்து அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பேட்ரிஸ் நம்ம எல்லா வாழ்க்கையில் நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலும் பேட்ரிஸ் நம்மளோட ஒன்றி தான் இருக்குது. அதோட அவேர்னஸ் நம்ம சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ பேட்ரி நம்ம வாங்கணும் அப்படின்னா, இப்போ 2 வீலர் பேட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் வாரண்டின்னு கொடுப்பாங்க. நான் வாரண்டியை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இருக்குங்க. வாரண்ட்டி 4 இயர்ஸ் வாரண்ட்டி அப்படின்னு சொன்னால் 2 இயர்ஸாக பிரிச்சுருவாங்க. அந்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட். பேட்ரியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த 2 இயர்ஸ் வந்து ப்ரோ ரேட்டானு டிவைட் பண்ணிடுவாங்க. 6 மந்த்ஸ்ன்னு ஒரு 4 6 மந்த்ஸாக டிவைட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்னால் 25%. அந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் பேட்ரியில் ஏதாவது பிரச்சனைன்னு ஆயிடுச்சுன்னா 25% மட்டும் நம்ம எம்ஆர்பியிலிருந்து கட்டி வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் 50% கட்டி வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் 35%, 45%, அப்புறம் 75% நம்ம கட்டி எம்ஆர்பியிலிருந்து கட்டி நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்ம பேட்ரி வாங்குறப்போ அந்த வாரண்ட்டி கார்டு ரொம்ப முக்கியங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அது பத்திரமா வச்சுருக்கணும். அந்த வாரண்ட்டி கார்டை ஃபிசிக்கலாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலன்னா பிராண்டட் கம்பெனிஸில் நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்களே ஒரு 2 நிமிஷம் ஆகுங்க, உட்காந்து எனக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஆஸ் அ கஸ்டமர்ஸ் நீங்கள் இருந்து கேட்டு வாங்கிக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி அதோட ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். சிம்பிளாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும்னா, ரெட் கலர் பேட்டரியாக இருந்துச்சுன்னா அது எக்ஸைட் பேட்டரிங்க, க்ரீன் கலராக இருந்துச்சுன்னா அது ஆம்ரான், ஒரு ப்ளூ கலர் பேட்டரியாக இருந்துச்சுன்னா அது எஸ்எஃப். இதெல்லாம் தான் அந்த லீடிங் பிராண்டட் பேட்டரிஸ். அப்போ அந்த பிராண்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எங்கே நீங்கள் போனீங்கனாலும் உங்களோட அந்த ஆப்பில் போய் நீங்கள் உங்களோட நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா எந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க, வண்டியில் மாட்டி எத்தனை நாள் ஆச்சு, ப்ரோரேட்டா பீரியடில் இருக்கிறீங்களா, இந்த பீரியடில் இருக்கிறீங்களாங்களா, அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தொலைஞ்சு போச்சேன்னு நீங்கள் வாரண்ட்டி கிளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் 4 வீலர்ஸ் பேட்ரிஸும் அப்படி தான். இந்த ப்ரைஸஸ் எல்லாம் எப்படி அது வேரி ஆகுது, இந்த ப்ரைஸு கம்மியாக இருக்குது, இந்த ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வாரண்ட்டி. இந்த வாரண்ட்டி பீரியட் அதிகமாக ஆக உங்களுக்கு ப்ரைஸ் ரைஸ் ஆகும். அதே இது சில பிராண்டுக வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும், சில பிராண்டுகளெல்லாம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும்னா அது ஒய் தட் பிராண்டோட ரேட் வேரியேஷன்னா அந்த வெயிட்டோட லெட்டு, உள்ளுக்குள்ளே லெட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே, நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே லெட் ஆசிட் பேட்ரிஸுங்க. அப்போ அந்த லெட்டோட குவான்டிட்டி அதிகம் ஆக ஆக ரேட் அதிகமாகும். இதில் தான் ரேட் வேரியேஷன் இருக்குங்க. சில பிராண்ட்ஸ் எல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கலான்னு நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம், அவங்க மட்டும் ரேட்டு ஜாஸ்தியான. குவாலிட்டி கண்டிப்பாக அதில் வேரியேஷன் இருக்குங்க. வெயிட் ஆஃப் த லெட்,
இப்போது லெட்டுன்னு இப்போ நம்ம அடுத்த இராக்குள்ளே நம்ம போகிறோங்க. லெட் ஆசிட் பேட்டரியை தாண்டி இப்போ லித்தியம் ஆசிட் இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவி வெஹிக்கிள்ஸ்லாம் லித்தியம் அயான் பேட்டரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது லித்தியம் அயானுக்குனா லித்தியம் ஃபாஸ்ஃபேட், இந்த மாதிரி பேட்டரிஸ் அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ளே நம்ம போகிறோம். இத்தனை வருஷ காலகட்டங்களில் நம்ம லெட் ஆசிட் பேட்டரியிலேருந்து இப்போ லித்தியம் பேட்டரிக்கு நம்ம போக ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ அடுத்தது 4 வீலர் பேட்டரிஸ்லலாம் முன்ன ஒரு காலத்துலலாம் அதில் ஓப்பன் பண்ணி அந்த பேட்ரி ஆசிடுன்னு ஒன்று இருக்குது, அது தண்ணி அந்த லிக்விடு இதுகளெல்லாம் ஊற்றுவோம், டிஸ்டில் வாட்டர்ஸ் எல்லாம் ஊற்றுவோம். உப்பெல்லாம் அதை நம்மளாம் ஓப்பனே பண்ணக்கூடாது, எந்த வகையிலே அதை தொடவே கூடாதுங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து வாரண்டி பீரியடுக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஏன்னா எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வர்றதை நான் சொல்கிறேங்க. அவங்களே ஓப்பன் பண்ணிடுவாங்க. 6 மாதத்தில் ஏதோ ட்ரெயின் ஆயிரும். ட்ரெயின் ஆனோன்னா அவங்களே ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணி ஊற்றிட்டோன்னா நாங்கள் கிளைமுக்காக வரோம், வாரண்டி பீரியடுக்குள்ளே தாங்க இருக்குது, எனக்கு கிளைம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கிளைம் பண்ணால் அதை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. அப்புறம் கம்பெனி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, அவங்களோட மெக்கட்ரானிக்ஸ்னு ஒரு மெஷின் இருக்குங்க. அந்த மெஷினில் அந்த செல்லை வச்சு அந்த 2 டெர்மினல்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணினாங்கன்னா உள்ள செல்லுக்குள்ளேருந்து எக்ஸ்ரே மாதிரிங்க, உள்ள செல்லு டேமேஜ் இருந்தால் கூட அது ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருங்க. பேட் பேட்ரியோ இல்லாட்டி குட் பேட்ரியான்னு சொல்லி எந்த செல்லில் ப்ராப்ளம் இருக்குங்கிறது அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருங்க. இப்போ பேட் பேட்டரியாக இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். வாரண்டி பீரியடாக இருந்துச்சுன்னா அவங்களே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லாட்டி ப்ரோரேட்டா பீரியடில் நீங்கள் எவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குன்னு அந்த சார்ட் இருக்குங்க, அந்த சார்ட்டில் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லாட்டி புது பேட்ரி வாங்க வேண்டியது இருக்கும். ஓடுற வரைக்கும் ஓடிட்டுக்கலாங்க. ஓடுனதுக்கு அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்னா புது பேட்ரி வாங்கிக்கலாம். நீங்கள் எதுவுமே எக்காரணத்துக்கு கொண்டு ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றுறது, மெக்கானிக்கில் கொண்டு போய் கொடுத்தாங்க, கார் ஒர்க் ஷாப்பில் கொடுத்தா அவன் ஓப்பன் பண்ணி ஊற்றிட்டான்னு அவங்கள ஓப்பன் பண்ண விட்டுறாதீங்க. ஏன்னா கிளைமிங் பீரியடில் இருக்கிறப்ப நம்மளால் அது கிளைம் பண்ணி எங்களால் தர முடியாது. அஸ் அ டீலர்ஸ் எங்களால் உங்களுக்கு கிளைம் பண்ணி தர முடியாது. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சின்ன காரணத்துக்காக கம்பெனி ரிஜெக்ட் பண்ணிடும். அது இல்லாமல் நாங்கள் பண்ணுறது என்னென்னா சோலார் பேனல்ஸ், ஆன் கிரிட்டு ஆஃப் கிரிட்டு சோலார். இப்போ வீட்டில் எல்லாமே சூரிய சக்தியை தானுங்க இப்போ எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணி, எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அந்த சோலார் எனர்ஜிஸ்லாம் ஆன் கிரிட் இருக்குங்க, ஆஃப் கிரிட் இருக்குங்க. ஆன் கிரிட்டுன்னா நம்ம சூரிய உற்பத்தி பண்ணி கவர்மெண்ட்டுக்கும் சப்ளை பண்ணுறோம், அது ஆன் கிரிட்டு. ஆஃப் கிரிட்னா நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி அளவாக ஒரு 2 பேனல் 3 பேனல் நம்ம வீட்டுக்கு மட்டும் வச்சுட்டு நம்மளோட கரண்ட்டு இதில் ஸ்லாபு இப்போ உங்களுக்கு இத்தனை வாட்ஸுக்கு மேலேனா கரண்ட்டோட இது ரேட் அதிகமாகுதுங்களா, யூனிட்டோட ரேட் அதிகமாகுதுல்ல, அந்த யூனிட்டோட ரேட்டை நம்ம குறைச்சிக்கலாம். அப்போ சோலார் பேனல்ஸ் ஆன் கிரிட் பேனல்ஸ் 2. ஆஃப் கிரிட்னா ஆன் கிரிட்னா பகலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டு வந்து கவர்மெண்ட்டு நம்மளுக்கு திருப்பி தரும். அது ஒரு ரேட்டு போட்டு கவர்மெண்ட்டை நம்மளுக்கு திருப்பி தரும். சப்சிடிஸ் இருக்குங்க, 30% சப்சிடிஸு கவர்மெண்ட்டு இப்போ கொடுக்குதுங்க. அந்த அவேர்னஸை எடுத்துக்காங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கெட் தி சப்சிடிஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட். நமக்காக அந்த கவர்மெண்ட்டு நிறைய பண்ணி கொடுக்குதுங்க, அதை நீங்கள் எடுத்துக்கு பண்ணிக்கலாங்க. ஆன் கிரிட் பண்ணணுன்னா கூட அளவாக நம்ம மட்டும் எடுத்து சோலார் பேட்ரியில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டுங்க, பேட்ரியில் சேவ் பண்ணி வச்சு நைட் அது யூஸ் பண்ணிக்கலாம். பகலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நைட் அது யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு மெத்தட் இருக்குது. ஆன் கிரிட்னா இபிலெலாம் கொஞ்சம் பெர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் நம்ம பேனல் போட வேண்டியது இருக்குங்க. இப்போ பேனல் போடுறதுலேயுமே நிறையா பேட்டர்ன் எல்லாம் இருக்குங்க. இப்போ கம்ஃபர்டபுளாக இப்போ நாங்கள் இப்போ ரீசெண்டாக என்ன மாதிரி பேனல் போட்டுட்ருக்குறோன்னா, இந்த இப்போ மொட்டை மாடியில் பேனல் போடுறோன்னு வைங்க, அதுவே ஒரு 6 அடி 7 அடி உயரமாக போட்டுக்கிட்டோம்னா அது சன்ஷேடாகவும் போயிடுது. துணி காய போடுறதுக்கு, வடகங்காய போடுறதுக்கெல்லாம் அது யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரியும் நாங்கள் பண்ணிக்கிறோம். அது மேலே ஒரு ஷீட்டு போடுற மாதிரிங்க, அது சோலாராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது தாங்க. அப்புறம்
இந்த அக்ரிகல்ச்சரலில் இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா மோட்டார்ஸ், மெயினாக மோட்டார்ஸுக்குங்க அந்த தெளிப்பானுகளுக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பேட்டரிஸ். அப்புறம் பேட்ரி நீங்கள் வாங்குறதா இருந்தனா தயவு செஞ்சு பிராண்டட் பேட்டரிஸ்க்காக நீங்கள் போய்க்கோங்க. நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி பிராண்டட் பேட்டரிஸ் ஏன் போகிறோன்னா கொஞ்சம் 200 300 ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் ரேட்டை பார்க்காதீங்க. பிகாஸ் தே டூ த சர்வீஸ். they are entitled to give the service to you. அப்போ அந்த சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கொஞ்சம் ரேட்டுகளெல்லாம் பார்க்காதீங்க. எது பிராண்டு நீங்கள் மெக்கானிக்கல்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பிராண்டு போடுங்கன்னு அவன் சொன்னான்னா அந்த பிராண்டாக எதுனாலும் பிராண்டாக வாங்கி போட்டுக்கோங்க. இது யூபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, சோலாராக இருந்தாலும் சரி, 2 வீலர் 4 வீலராக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க கொடுக்குற சர்வீசஸை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். ஏதாவதுனா இதுனா வேறு அன்பிராண்டட் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வீசஸ் கிடைக்கிறது கஷ்டம், வாரண்ட்டி கிடைக்கிறது கஷ்டங்க. இன்னொன்று அவன் பாட்டுக்கு விற்றுட்டு போயிடுவாங்க. விற்றுட்டு போனதுக்கப்புறம் மறுபடியும் அவங்ககிட்ட 2 வருஷம் 6 வருஷம் சில பிராண்டுகள்லாம் 78 மாதங்க, 78 மாதம் வாரண்ட்டி. அப்போ நீங்கள் போய் எங்கே போய் அவனை பார்த்து நீங்கள் கிளைம் பண்ணுவீங்க? ஸோ கோ ஃபார் அ பிராண்ட்ஸ். ஒன்ஸ் யூ பை அ பிராண்டட் பேட்ரி நீங்கள் வாங்கின டீலர்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. எனிவேர் இன் இந்தியா எங்கே நீங்கள் வாங்கினாலும் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ண எந்த கடையில் போனாலும் நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம். ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி யூ கேன் டிமாண்ட் ஃபார் தட், ப்ரொவைடட் இஃப் தி ஆர் பிராண்டட் பேட்ரிஸ் அவங்க டீலர்ஸாக இருந்துச்சுன்னா. ஓகே, அதுதான் அந்த பேட்ரியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுத்துருக்கோங்க. அதில் நீங்கள் பார்த்து காண்டாக்ட் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் த பேட்ரிஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாலும் பர்சனலாக ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தனாலும் பேட்ரி பற்றி ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தனாலும் நீங்கள் எனக்கு பர்சனலாக கூப்பிடலாம். வி கிவ் யூ ஃப்ரீ ஆஃப் சர்வீஸுங்க. தேங்க்யூ ஸோ மச். டீச்சர்ன்றதை ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்லாம் தூங்கும்போது இப்படி தானே எழுப்பி கேள்வி கேட்டிருப்பாங்க. இப்போ தூங்கிட்டு இருந்தவங்கள எழுப்பி கேள்வி கேட்ட உடனே எவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆக்சுவலாக பேட்ரினா நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், ஏதோ ஒரு பேட்டரியை போட்டால் போதும்னு நினச்சிட்ருப்போம். ஸோ பேட்டரியை பற்றி மிக அருமையாக நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது உங்ககிட்ட. பிராண்டட் பேட்ரி போடுன்னு சொன்னீங்க, ஏன் பிராண்டட் இல்லாத பேட்ரி போடக்கூடாது? அவங்களும் அதே மாதிரி தானே உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. இப்போது ஒரு பேட்ரி தயாரிக்கிறவங்க எதை பார்த்து தயாரிச்சிருப்பாங்கன்னா ஒரு பிராண்டடை பார்த்து தான் தயார் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அவங்களும் ஒரு பிராண்ட் ஆகணும்னு நினச்சி தான் தயார் பண்ணியிருப்பாங்க. எதனால நீங்கள் அந்த ஆன்சரை சொன்னீங்க? நீங்கள் பிராண்டடாக போடணும்னு சொன்னீங்க, அது கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்க. அன்பிராண்டடாக இருந்தாலுமே ப்ரொவைடட் அவங்க சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட்டுங்க. அவங்களுக்கு இத்தனை வருஷம் பீரியட் வாரண்ட்டி பீரியட் சொல்லணும். 60 மாதம்னா 30 மாதம் இன்ட்டு 30 மாதம் 30 மாதம் ஃபஸ்ட்டு 30 மாதம் கம்ப்ளீட் ரீப்ளேஸ்மெண்ட். அடுத்தது அவங்க சர்வீஸ் கொடுக்கணுங்க. என்னென்னு நம்மளுக்கு பார்த்து அதை ஐடென்டிஃபை பண்ணி சர்வீஸ் கொடுக்கணும். சர்வீஸ் கொடுக்குற அளவுக்கு அது இருந்துச்சுன்னா, வசதியாக இருந்துச்சுன்னா we can go for unbranded batteries also. அப்போ அன்பிராண்டட் பிராண்டீஸ் இப்போ நம்ம பிரிக்க வேண்டாமே. ப்ரொவைடட் அவங்க சர்வீஸ் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா அந்த பேட்டரிஸ் வாங்கலாங்க. எந்த பேட்டரியாக இருந்தாலும் நம்ம வாங்கலாங்க.